பேக் டு ஒன் மோர் வீடியோ. இந்த வீடியோவில் ஹோம் லோன் டீட்டெயில்ஸை பற்றி தான் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோவில் பயங்கரமாக இன்ஃபோகிராஃபிக்ஸு ரொம்ப ஷாக் ஆகிடாதீங்க. ஆனால் இன்ஃபர்மேஷன் ஒன்றுமே கிளியராக ஈஸியாக புரிகிற மாதிரி தான் நான் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹோம் லோன்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா பேங்க்கோ இல்லை ஃபினான்ஷியல் சர்வீஸோ போயிட்டு எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, தேவைப்படுற காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹோம் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹோம் லோனை என்னென்ன ரீசனுக்கெலாம் பேங்க்கு கொடுப்பாங்க? ஒரு புது வீடு வாங்குறீங்க, இல்லை ஃப்ளாட் வாங்குறீங்க, இல்லை புதுசாக வீடு கட்ட போகிறீங்க ஏற்கனவே இருக்கிற இடத்துல, இல்லை ஒரு பிளாட் வாங்கி அதில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வீடை ரெனோவேட் பண்ண போகிறீங்க, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 4 ரீசனுக்கு பேங்க் உங்களுக்கு லோன் கொடுக்கும். அது உங்களோட தேவையான அமௌண்ட்டை பொறுத்து. அந்த அமௌண்ட் முன்ன பின்ன போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் 20 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் பேங்க்கில் கேட்டுக்கலாம். சரி, எவ்வளோ பேங்க்லேருந்து ஹோம் லோனுக்கு எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளவோ அந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவில் 75%லேருந்து 90% வரைக்கும் லோனாக கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி வேல்யூ 1 கோடி ரூபாய் இருக்குன்னா மேக்ஸிமம் 90 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஹோம் லோன் கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 50 லட்சம் இருக்குன்னா அப்போ அதில் ஒரு 45 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஹோம் லோன் கொடுத்துருவாங்க. இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்கிறது இன்னும் நம்ம நிறைய பேருக்கு உள்ள டவுட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் கீழே தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும். ஸோ இப்போ ஆவரேஜாக 7.5லேருந்து 9.5% வரைக்கும் ரிப்போ ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ரிப்போ ரேட் வேறு ஒரு கால்குலேஷன் நான் தனியான ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5லேருந்து 9.5 வரைக்கும் மாறும். இது ஒரு சில பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்னே போயிட்டு வரும். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எவ்வளோ இஎம்ஐக்கு நம்ம பே பண்ணலாம். இது ஒரு கிரவுண்ட் ரூல் இல்லை தம் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இஎம்ஐலேயே எல்லா அமௌண்ட்டையும் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ வருதோ அந்த மந்த்லி இன்கம்லேருந்து 40லேருந்து 50% வரைக்கும் இஎம்ஐக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களோட மந்த்லி இன்கம் ஒரு 70,000 இருக்குன்னா அப்போ இந்த 70,000 ஒரு 35,000 கிட்ட மந்த்லி இன்கம் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட பேசிக் நீட்ஸ், அதாவது சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதாச்சும் தேவை, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவீங்க. ஸோ 70,000 இருக்குன்னா 70,000த்தில் ஒரு 35,000 உங்களுக்கு இஎம்ஐ போகிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். இது என்னோட பர்சனல் சஜஷன். பட் ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி இது மாறும். சரி, இப்போ பேங்க்கில் உங்களுக்கு லோன் தராங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள் சைட்லேருந்து கேட்பாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லாஸ்ட் 3 months சேலரி ஸ்லிப் கேட்பாங்க. ஐடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ஃபார்ம் 16 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு கேட்பாங்க. உங்களோட லாஸ்ட் 3 monthsோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் அண்ட் சேல் டாக்குமெண்ட் கேட்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் பேங்க்குக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் நம்ம என்னென்ன விஷயம் கற்றுக்கிட்டோம். ஹோம் லோன் எதுக்கு கொடுப்பாங்க, ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஹோம் லோனுக்கு எவ்வளோ வரும், இஎம்ஐ பே பண்ணுறதோட தம் ரூல் என்னது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹோம் லோன் கொடுக்கறதுக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இஎம்ஐ ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இஎம்ஐ ஃபார்முலா ஃபார் ஹோம் லோன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோன் அமௌண்ட் எவ்வளவோ இன்ட்டு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்டு 1+R அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்ட்டு எவ்வளோ மந்த்துக்கு நீங்கள் மேலே, அதாவது பவர் ஆஃப் டோட்டல் மந்த்ஸ் போடுவாங்க, டிவைடட் பை 1+R+ இன்ட்டு தி பவர் ஆஃப் n-1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இஎம்ஐ ஃபார்முலாவோட ஹோம் லோன். ஸோ இந்த இஎம்ஐ ஃபார்முலாவோட ஹோம் லோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களோட டோட்டல் காஸ்ட் லோன் 40 lakhsக்கு எடுக்கிறீங்க, 30 years டென்யூரில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.5% நீங்கள் கொடுக்குறீங்கன்னா
நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் வந்து 30 இயர்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதில் வெறும் 60 லேக் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணியிருப்பீங்க. சரியா? இப்போ எல்லாருக்குமே கிளியராக புரிஞ்சிச்சுன்னு ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த நம்பர்ஸ் எடுத்து வந்திருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோலையும் காட்டுறேன். அந்த வீடியோவில் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோவோட எண்டில் வரும். ஆன்லைன்லேயே நீங்கள் இந்த கால்குலேஷன் ஈஸியாக பண்ணலாம். எந்த வெப்சைட்டில் போகணும், எங்கே டீட்டெயில்ஸு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியும் நான் உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இந்த கால்குலேஷன் ஃபார்முலாலாம் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக நெட்டில் போட்டாவே இந்த அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இந்த ஹோம் லோன் எடுக்கிறதுனால என்னென்னலாம் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் வந்து செக்ஷன் 80C கீழே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் ஒரு இயருக்கு 1.5 லேக் வரைக்கும் இந்த 80Cயில் நீங்கள் எக்ஸப்ஷன் காட்டிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் அப் டு 2 லேக் வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணுறது செக்ஷன் 24Bயில் நீங்கள் காட்டலாம். அதுக்கப்புறம் 80EE அண்ட் WEA அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பையர் ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த டைம்லேயும் நீங்கள் இதை வந்து 80EE அண்ட் 80WEAல உங்களோட டேக்ஸ் பெனிஃபிட்டில் நாங்கள் காட்டலாம். இப்போ நம்ம போய்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோம் லோனை எப்படி வந்து ஆன்லைனில் நம்ம கால்குலேட் பண்ணுறது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ண போகிறோம், எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஹோம் லோன் இஎம்ஐ கால்குலேட்டர் வந்து நம்மளோட க்ரோ அப்படின்னு சொல்கிற ஆப்பில் வந்திருக்கும். ஸோ நீங்களும் கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட் ஹோம் லோன் கால்குலேட்டர் இஎம்ஐ கால்குலேட்டர் போட்டிங்கன்னா இதில் வர க்ரோ அப்படின்னு சொல்கிற ஆப்புக்கு போயிடுங்க. இதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்பாங்க. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட் 50 லேக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 50 லேக் கரெக்டாக போட்டேன்னா கரெக்டாக போட்டேன். ஸோ 50 லேக் போட்டிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8% போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ லோன் டென்யூரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ லோன் டென்யூரை ஒரு 30 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக போட்டேன். ஸோ இதில் மந்த்லி இஎம்ஐ நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க? 36,688 ருபீஸ் மந்த்லி இஎம்ஐ. உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 50 லேக். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? அப்பா, பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து 82,000 பே பண்ணியிருக்கீங்க. அண்ட் டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,32,00,000 பே பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மூலயமா உங்களோட கால்குலேட், அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ண போகிறீங்க, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க, டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரப்போகுது, டோட்டல் அமௌண்ட் 1,32,000 நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரியான சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறத இந்த இஎம்ஐ கால்குலேட்டர் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர்.